ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எங்க டெல்லியில வந்து நல்ல மழை. ஸோ 2 நாள் மழை பெஞ்சா 2 நாள் வெயில் அடிக்குது. நல்ல கிளைமேட்டாக வந்து எப்போ வரும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த வ்ளாகில வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் வந்து ஆஷாட நவராத்திரி பூஜை வந்து பண்ணேன். ஸோ அம்பாளை வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால, பஞ்சமியும், அஷ்டமியும் அன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பூஜை பண்ணேன். நேத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி. பார்த்திங்கன்னா நல்ல மழை. என்னால் வெளியில் போய் ஒரு பொருள் கூட வாங்க முடியலை. என்னோடய ஹஸ்பண்ட்ட தான் வந்து சொன்னேன், இதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு. ஸோ அதுலேயும் வந்து விரலி மஞ்சள் வந்து கிடைக்கல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இனிமேல் வந்து அம்மா கிட்ட தான் வந்து பார்சல் சொல்லி அனுப்ப சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பொருள் கிடச்சா ஒரு பொருள் கிடைக்க மாட்டேங்குது பூஜைக்குன்னு. இனிமே வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஊரில் இருந்தே வந்து பார்சல் அனுப்ப சொல்லிடணும்னு நினச்சிருக்கிறேன். என்னோடய வீட்டில் வந்து அம்மன் எப்படி வந்தாங்கன்ற கதையை நான் சொல்கிறேன். ஒன் டே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பூஜை பண்ணுறது எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ எங்கே ரீல்ஸு எதை பார்த்தாலுமே வந்து அம்பாள் தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே பார்க்கலாம், இன்னும் நம்மக்கிட்ட அம்பாள் வந்து இன்னும் நல்லா சொல்லட்டும், அதாவது வந்து நல்லா சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா எல்லா சாமியும் கும்பிடுறது வந்து கஷ்டம். ஸோ எல்லா ஃபோட்டோவும் நம்ம வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சும்மா பட்னியாக போடக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி. நம்ம 10 நாள் ஊருக்கு போயிடுவோம், அப்புறம் 1 மந்த் ஊருக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்றதுனால நம்ம வந்து பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒன் டே பார்த்திங்கன்னா நைட்டு போல் எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது, தூக்கமே வரல. என்னடா இது இப்படி தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாராகி அம்மனா வந்துக்கிட்டே இருந்தது. எதுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா நாயும் குலைச்சிக்கிட்டே இருந்தது. பயங்கரமாக குலைச்சது, ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அப்போ நான் உடனே வேணுனேன், இந்த மாதிரி நாய் ரொம்ப குலைச்சிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாய் குலைக்கிறது வந்து இப்போ ஸ்டாப் ஆகிட்டுன்னா நான் வந்து உன்னை வந்து எடுத்து நான் கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்லி வேண்டி ஒரு 10 செகண்ட்குள்ளே அப்படியே அமைதியாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்படியே ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்த டே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஓகே, அம்பா வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற அம்பாள், அதனால் நம்ம எப்படியாவது வந்து ட்ரை பண்ணிடலாம், வாங்கி வந்து வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து சிலைகள் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. ஏன்னா எல்லா சாமி ஃபோட்டோவும் வாங்கி வச்சு அவங்கள வந்து நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே பூஜை பண்ணணுன்றதுனால கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. அப்புறமா தற்செயலாக என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசினேன். அவளும் வாராகி அம்மனை பற்றியே பேசிகிட்டே இருந்தா. ஸோ அப்போ அவளே சொன்னா, இந்த மாதிரி நானும் சொன்னேன் என்னோடய ஸ்டோரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது. எனக்கு ரொம்ப அம்பாள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவள் சொன்னா, நீ வேணால் ஃபோட்டோ வாங்கி வச்சு கும்பிடு அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வச்சு கும்பிட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் வந்து நல்லாயிருக்கு. அம்பாள் வந்து எனக்கு கூட துணையாக இருக்கிறாங்க. ஆஷாட நவராத்திரி வந்து இது எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் வாங்கி வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம். ஏன்னா நான் வாங்கி வச்சு ஒரு 3-4 மந்த்லேயே வந்து மாமா வந்து இறந்து போயிட்டாங்க, என் ஹஸ்பண்டோட அப்பா. ஸோ அதனால் வந்து பூஜை எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன் பூஜை. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சள் கூட இல்லை, அந்த விரலி மஞ்சள் இல்லை. அது இருந்தால் வந்து கெட்டி நம்ம அம்பாளுக்கு போடலாம். அதனால வந்து குங்கும அர்ச்சனை மட்டும் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 108 இது வந்து நம்ம ஃபோன்லேயே இருக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அதெல்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பூஜை பண்ணேன். ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ யாருக்காவது வந்து பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அம்பாளை வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சால்வ் ஆகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை, சனி பயிற்சி நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாளை வச்சு கும்பிடுங்க. எல்லாமே ஸ்மூத் ஆகும். நமக்கு வந்து பொறுமையை கொடுப்பாங்க அம்பாள். நமக்கு அவ்வளோ ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து. ஸோ அதனால் வந்து எனக்கும் ரொம்ப ஹோப் இருக்குது அம்பாள் மேலே. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து கும்பிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கும்பிடல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வாராகி அம்மனை வச்சு கும்பிடுங்க. நம்மளோட அம்மா மாதிரி அவங்க. நம்மளோட குறைகளை வந்து கேட்டு அதை உடனே வந்து சரி பண்ணுறவங்க. ஸோ நம்ம கூடயே எப்போவுமே இருக்கிறவங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய பூஜையும் வந்து முடிஞ்சது. முடிஞ்சளவு என்னால் முடிஞ்சது தெரிஞ்சதை வச்சு நான் இந்த தடவை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் யோசித்து நல்லா பண்ணலான்னு இன்னும் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இங்கே முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்.